வணக்கம் நண்பர்களே. கோவிலுக்கு பக்கத்துல இடம் வாங்கலாமா? ஒருவேளை நாங்க இடம் வாங்கிட்டோம் சார், அந்த இடத்துல வீடு கட்டலாமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறது உண்டு. ஒருவேளை நீங்க இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கோவிலுக்கு எந்த பக்கத்துல இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ உங்க இடத்துக்கு கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ ஒரு பெரிய கோவில் இருக்குது, அதாவது ரொம்ப உயரமான கோபுரத்தோட ஒரு ராஜகோபுரத்தோட ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வீடு கட்டுறது கொஞ்சம் கடினம். அந்த கோவில்ல இருந்து நம்மளுடைய இடம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, இந்த கோவில் கோபுரத்துடைய நிழல் காலையில எத்தனை மணிக்கு உங்க வீட்டுல உங்க இடத்துல இருந்து அது மறையுது, அது வடக்கு கிழக்கு ரெண்டு பக்கமும் சூரிய வெளிச்சம் எத்தனை மணிக்கு வருது, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு இடத்துக்கு பிளான் கொடுப்போம். ஒருவேளை காலைல 10 மணி வரைக்கும் எங்களுக்கு சூரிய வெளிச்சம் வராது சார், இந்த ராஜகோபுரத்துக்கு அடியிலேயே நாங்க இடம் வாங்கிட்டோம் சார் அப்படின்னா கண்டிப்பா நான் பிளான் கொடுக்க மாட்டேன். ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்கு சார், கோயிலுடைய வெளிப்புற சுவருக்கு வெளியில ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு சார், எங்க வீட்டுல இருந்து பார்த்தாவே கோபுரம் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் தெரியும் சார், இந்த கோபுரத்தை பார்க்கறதுக்காகவே இந்த இடத்துல இடம் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா ஸோ தாராளமா நீங்க வீடு கட்டிக்கலாம். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல உங்க இடத்துக்கு மேற்கு பக்கம் ஒரு கோவில் இருக்கு, தெற்கு பக்கம் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இடத்துல நம்ம தாராளமா வீடு கட்டிக்கலாம். என்ன பேசிக்கான விஷயம் அப்படின்னா, நம்ம இடத்துல நாம கட்டக்கூடிய வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் காலையில சூரிய உதயத்தை பார்க்கும்படியான அமைப்பு கண்டிப்பா வேணும். அப்படி அதை டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புகள்ல அது கோவில்கள் இருந்தாலும் சரி, பக்கத்துல உயரமான மலைகள் இருந்தாலும் சரி, பக்கத்துல பெரிய அபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, அந்த இடத்த தவிர்த்துட்டு வேற ஒரு இடத்துல வீடு கட்டிக்கிறது, இடம் வாங்கி வீடு கட்டிக்கிறதுன்றது புத்திசாலித்தனம். பொதுவா கோயிலுக்கு பக்கத்துல வீடு கட்டக்கூடாது, கோயிலுக்கு பக்கத்துல இடம் வாங்கக்கூடாது அப்படின்ற கருத்து பொதுவா சொல்லக்கூடிய கருத்து முற்றிலும் தவறானது. அந்த இடத்தை நம்ம நேர்ல ஆய்வு பண்ணிட்டு நம்ம முடிவெடுக்க முடியும். நன்றி.